ஆவியானவர் இறங்க ஆரம்பிப்பாரு. இருதயம் அனல் மூட ஆரம்பிக்கும். அனல் மூட வாயிலிருந்து என்ன வரும்? அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. தினமும் 1 மணி நேரம் ஆவியில நிரம்பி ஜெபித்து அந்நிய பாஷை பேச வேண்டும். இப்படி செய்தால் நம்முடைய பரிசுத்தம் வளரும், நம்முடைய விசுவாசம் வளரும், தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு வளரும், பக்தி வைராக்கியம் வளரும், தேவனுக்காக உயிரையே கொடுக்க வேண்டும் என்ற வைராக்கியம் நமக்குள் உண்டாகும். இதெல்லாம் செய்கிறது என்னது? இதெல்லாவற்றையும் செய்ய வைக்கிறது எதுவென்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலம் அருளப்படுகிற அந்நிய பாஷை. இப்படிப்பட்ட அந்நிய பாஷை நம்ம பெற்றுக்கிறோமா இல்லையா? பெற்றுக்கிறோமா இல்லையா? நடுவிலையா கீழே விழுந்துடாதீங்க. கீழே விழுற அப்படி தூக்கம் வருது, கீழே போயிட்டு பைபிள் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி அந்நிய பாஷை பெற்றவங்க அதை பேசாம இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? தோல்வியின் வார்த்தை வரும். அந்நிய பாஷை நம்ம எல்லாரும் கிடைச்சிருக்கா இல்லையா? அந்நிய பாஷை நீங்க பெற்றிருக்கிறீங்களா இல்லையா? அதை நீங்க பேசாம இருந்தா தோல்வியின் வார்த்தை வரும். நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பாருங்க, ஏன் நான் தோல்வியின் வார்த்தை பேசுகிறேன்? பிசாசு என்னை பிடிச்சிருச்சு, என் குடும்பத்தை பிடிச்சிருச்சு, என் மகனை பிடிச்சிருச்சு, ஒரே பிசாசு போராட்டம், அசுத்தாவி போராட்டம். ஏன் அப்படி சொல்லுகிறோம்? ஏன் சொல்லுகிறோம்? அந்நிய பாஷை பேசுகிறது இல்லை. அந்நிய பாஷை பெற்றும் பேசுகிறது. பிசாசு போராடுதா, குடும்பத்துல போராடுதா, முழங்கால் போட்டு ஜெபத்தி அந்நிய பாஷை பேசி பாருங்களேன், எந்த பிசாசும் ஓடி போகும். ஹல்லேலூயா. அதனால அந்நிய பாஷை பெற்றிருக்கும், அந்நிய பாஷை பேசும். பேசல அப்படின்னா தோல்வியின் வார்த்தை தான் வாயில வரும். அந்நிய பாஷை வர வேண்டாம் என்று ஒதுக்குறவங்க பக்தி விருத்தி அடைய முடியாது. பக்தி விருத்தி அடையணும் என்ன செய்யணும்? ஏன் அந்நிய பாஷை நமக்கு தேவை? ஏன் அந்நிய பாஷை தேவை? பக்தி விருத்தி அடைவதற்கு, நம்ம ஆவியில பலப்பட, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர. அததான் வேதம் சொல்லுகிறது. தனக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அவன் என்ன பேசுகிறான்? அந்நிய பாஷை பேசுகிறான். இதை தவிர வேதத்துல பக்தி விருத்தி அடைவதற்கு வேற வழியெல்லாம் சொல்லப்படல. பக்தி விருத்தி அடையணுமா, ஆவியில பலப்படணுமா, ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணுமா, ஒரே வழி ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷை பேச வேண்டும். நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக தினமும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறீங்களா? நோ, ஜெபிக்கிறது இல்லை. 1 hour தினம் பிரேயர் பண்றீங்களா? பண்றீங்களா? வெரி குட் ஐயா. இனிமே 1 மணி நேரம் கண்டிப்பாக ஜெபிக்கணும். பர்சனல் பிரேயர், சபையில கூடி ஜெபிக்க ஜெபத்தை நான் சொல்ல, தனிப்பட்ட ஜெபம். நீங்க பர்சனல் பிரேயரை ஜெபிக்கும் பொழுது சோத்திரம் 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 என்று சொல்லுங்க. உள்ளத்துல நிரம்பணும், உள்ளத்துல அனல் மூட்டணும். வெளியில சும்மா சோத்திரம் சோத்திரம் சொல்றது முக்கியம் இல்லை. உள்ளத்துல உள்ளான மனிதன் அனல் மூட்டப்பட வேண்டும். ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப ஆவியானவர் இறங்குவாரு, ஆவியானவர் நிரப்புவாரு, அபிஷேகத்தினால் நிரப்புவாரு, அந்நிய பாஷை தானாக வரும். இப்போ உதாரணமாக நீங்க ரூமுக்குள்ள போறீங்க, ரூமுக்குள்ள போயிட்டு 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகும்? சோத்திரம் 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 என்று வல்லமையாக நீங்க ஜெபிப்பீங்க. ஆவியானவர் இறங்குவாரு, அந்நிய பாஷை பேசுவீங்க. அந்த வல்லமையோடு நீங்க எழுந்து ரூமை விட்டு வெளியே வரும்போது நீங்க டிவி பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியாது. உலக காரியத்துல எதுலயும் மனசு வராது. உதாரணமாக நீங்க இன்னைக்கு நான் போய் துணிமணி வாங்கணும், சென்னை சில்க்ஸ் போகணும், போத்தீஸ் போகணும் என்று பிளான் போட்டு வைத்திருப்பீங்க. அப்போ ரூம்குள்ள போயிட்டு ஜெபித்து ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசும் பொழுது இந்த போத்தீஸும் ஞாபகம் வராது, சென்னை சில்க்ஸும் ஞாபகம் வராது. உங்களுக்கு சொல்லி தரேன், ஞாபகம் வராது. ஜெபித்தோம்னா உலக காரியங்கள் நமக்கு விருப்பம் வராது. மீண்டும் எப்ப ஜெபிப்போம், மீண்டும் எப்ப வேதத்தை வாசிப்போம். உங்களுடைய இருதயம் தேவனோடு ஒட்டி கொள்ளும். உங்களுடைய அப்பதான் நீங்க பக்தி விருத்தி அடைவீங்க, ஆவியில நிரம்ப ஆரம்பிப்பீங்க. இதைதான் வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
லேவியராகமம் 6:13. சுபி வாசிங்க. பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. இதுதான் அபிஷேகம். பலிபீடம் என்றால் என்ன? நம்முடைய உள்ளம், இருதயம். அந்த உள்ளமாகிய பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அனல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு தான் அந்நிய பாஷை தேவை. ஏன் அந்நிய பாஷை தேவை? பக்தி விருத்தி அடைய, உள்ளமாகிய பலிபீடம் அனல் மூண்டு காணப்பட அந்நிய பாஷை தேவை. நீங்க எல்லாரும் பாலை சுட வச்சிருப்பீங்கல்ல? பாலை சுட வச்சிருக்கீங்களா? சுட வைக்கும் போது கேஸ் ஆன் பண்ணுவீங்க, சரியா? ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும்? பால் சூடு ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? குளிர்ந்து போயிடும். நீங்க சிம்ல வச்சீங்கன்னா அந்த அனல் இருந்துகிட்டே இருக்குமா? சூடு இருந்துகிட்டே இருக்குமா? அதே போலதான் நீங்க அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது அனல், அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கும்போது அனல் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். உங்க உள்ளமாகிய பலிபீடம் சூடாக எப்பொழுதும் அனலாக இருக்கும். அப்ப அந்நிய பாஷை நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. இப்ப உள்ளமாகிய பலிபீடம் அனல் மூண்டு இருக்கும் பொழுது எந்த பாவமும் எந்த தவறும் நீங்கள் செய்யவே மாட்டீங்க. ஏனென்றால் அந்த அபிஷேகம் உங்களை போதித்து நடத்தும். அந்நிய பாஷை எதற்கு? நாம் ஆவியிலே அனல் கொண்டு இருக்க, பக்தி விருத்தி அடைய அந்நிய பாஷை தேவை. நம்ம இப்படி ஆவியில நிரம்பி ஜெபிக்க என்ன நடக்கும்? மாம்சிக இச்சை வெளியே போகும், உலக இச்சை வெளியே போகும், இந்த காதல், கத்திரிக்காய், எல்லா இச்சைகளும் வெளியே போகும். எந்த தவறோ பாவமோ எது இருந்தாலும் வெளியே போகும். உங்களுக்குள்ள என்ன வரும்? பரிசுத்தமும் சுத்தமும், இருதயம் சுத்திகரிக்கப்படும். டம்ளர்ல காஃபி குடிப்பீங்கல்ல, மீதிய காஃபியை விட்டுருப்பீங்களா இல்லையா? ஃபுல்லா வலிச்சு குடிக்க மாட்டீங்கல்ல, விட்டுருப்பீங்க. அது என்ன ஆகும்? கரையாகுமா? அப்போ டேப்பை திறந்து இப்படி டம்ளரை கீழே வைக்கிறீங்க, சரியா? அந்த டேப் தண்ணி ஸ்லோவா விழுந்தா அந்த கரை, ஒட்டி இருக்க கரை வெளியே வருமா வராதா? டேப் ஃபுல் ஃபோர்ஸா அடிச்சா என்ன ஆகும்? அந்த கரை வெளியே வரும். அதே போலதான் நீங்க அபிஷேகத்தினால் நிரம்பி உங்களுடைய இருதயம் அனல் மூண்டு எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் மாம்ச இச்சைகள் வெளியே வரும், விட முடியாத பாவங்கள் வெளியே வரும். தானாகவே விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை ஒரே வழிவா, பரிசுத்த ஆவியான உண்மையில் இறங்க வேண்டும். நீ அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். அப்போ பாவத்திலிருந்து நீங்க விடுதலை ஆவீங்க. சாத்தான் உங்களை விட்டு வெளியே போவான். பக்தி விருத்தி உண்டாகும். அனல் போல நீங்க பிரகாசிப்பீங்க. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களில் சொல்லும் பொழுது விதமாக சொல்லுகிறார். வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஜெயந்தி வாசி. அப்போஸ்தலர் நடபடிக்கை எபேசியர் 5:18, பேஜ் நம்பர் 268. ஜெயந்திட்ட மைக்கு கொடுங்க, மைக்ல வாசிமா. எபேசியர் 5:18. தைரியமா சத்தமா வாசி ஜெயந்தி. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். 5:18 எபேசியர். பரவாயில்ல, எடுத்து வாசி. 268. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஆவியினால், எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆவியினால் நிறைந்து. நம்ம ஆவியில நிரம்பி இருக்க வேண்டும். அந்த அபிஷேகத்துல நிரம்பி இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இப்படி அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிரம்பி இருக்க முடியுமா? நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க, நீங்க கார் ஓட்டுறீங்க, உங்க கூட ஓனரை யாரோ உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்நிய பாஷையில நிரம்பி இருந்தா கார் வெளியே போடான்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? ஆபீஸ்ல அந்நிய பாஷை பிசாசே அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க? போடாவில்லை அப்படின்றாங்க. அப்போ எப்பொழுதும் அந்நிய பாஷையில நிரம்பி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? உள்ளத்துல
உள்ளத்துல அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். முகத்தை சாஃப்டா வச்சுட்டு, முகத்தை சாதுவா வச்சுட்டு, உள்ளத்துல உள்ளான மனுஷன் பலப்படணும். இப்ப ஐயா வந்து உங்க தலையில கையெல்லாம் வைக்கும் போது உங்களுக்கு பாடியில ஷேக் ஆகலையா? அது வந்து வெளிப்புறமான மனிதன். ஐயா வந்து அடுத்த முறை உங்க கையில தலையில கை, உள்ளான மனுஷன் பலப்படணும். உள்ளான மனுஷன் ஆவியில நிரம்பும் பொழுதுதான் அந்த எஃபெக்ட் ரொம்ப நாட்கள் இருக்கும். உள்ளான மனுஷனை அனல் மூட்டாம ஐயா வரும்போது அந்த தேவ பிரசனம் ஐயாவோட வரனால உங்களுக்கு அந்த ஆவியானவர் இறங்குகிறார். அப்ப வெளியில வந்து நீங்க பாடியெல்லாம் ஷேக் பண்றீங்கல்ல, இந்த இடத்த விட்டு வெளியே போறோம்னா அந்த எஃபெக்ட் போயிடும். உள்ளத்துல நீங்க அந்த உள்ளான மனுஷனை அனல் மூட்டி அனலா இருந்து ஐயா வந்து தேவ பிரசனத்தை வரும்போது நீங்க நிரம்பும் பொழுதுதான் அந்த அபிஷேகம் ரொம்ப நாள் உங்க கூட இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது வந்து புறஜாதிகளுக்கு புரியாது. புறஜாதிகள் அது பைத்தியமாக தான் தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது மற்றவங்க எல்லாம் இருக்கும்போது சத்தம் போட்டு அந்நிய பாஷெல்லாம் பேச உள்ளத்துல பேசுங்க, பேசிக்கொண்டே இருங்க. பேசிக்கொண்டே இருந்தீங்கன்னா பிசாசு விலகிடுவான். நீங்க அந்நிய பாஷையில உள்ளத்துல பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களை கண்டுபிடிக்கலாம். எப்படி தெரியுமா? மற்ற மனுஷங்களிடத்துல வீணா பேச மாட்டீங்க. பிசாசு போராட்டம் இருக்காது, பாவ போராட்டம் இருக்காது, ஜெயமுள்ள வாழ்க்கை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த அந்நிய பாஷை பேசுங்க, இந்த அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க, உள்ளத்துல பேச ஆரம்பிங்க. பேச 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 உங்களுக்கு மறைந்திருக்கும் பாவங்கள்லாம் வெளியேறும், உங்களை அறியாமலே வெளியேறும். நீங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆவீங்க, ஜெயங்கொண்டவர்களாய் மாறுவீங்க. பிசாசின் போராட்டம் உங்களுக்கு இருக்காது. மதுரையில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் பேர் விக்டர் பி லாரன்ஸ். அவர் வந்து எப்பொழுதுமே அனலாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அவரை குறித்து நான் தெரிந்து கொண்டேன். அப்போ ஒரு நாள் அவர் வந்து உள்ளத்துல எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசி அனலாய் இருக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன். அவர் ஒரு நாள் ஃப்ளைட்ல மதுரையிலேருந்து பாம்பேக்கு போனார். போகும்பொழுது அந்த விமானத்துல சர்வ் பண்றது யாரு? ஏர் ஹோஸ்டஸ். அதே மாதிரி சர்வ் பண்ண வரும்பொழுது எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த ஏர் ஹோஸ்டஸ்க்குள்ள அசுத்தாவி இருந்தது. இவர் உள்ளத்துல வெளியே தெரியாது, அவன் வெளியே அப்படி உட்காந்துருக்காரு. உள்ளத்துல அந்நிய பாஷை பேசவும் இவர்கிட்ட அந்த விக்டர் பி லாரன்ஸ் இவர்கிட்ட அந்த ஏர் ஹோஸ்டஸ் வரும் பொழுது ஆவி அலக்கடுக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பாடெல்லாம் கீழே போட்டு உருண்டு பிறண்டு பார்த்தோன்னே மற்ற ஏர் ஹோஸ்டஸ், விமான பணிப்பெண்கள், அவங்க போய் பைலட், விமானத்தை ஓட்டக்கூடியவர் யாரு? பைலட் வந்து பைலட்டை போய் சொல்லுகிறாங்க, இவரோட பிஹேவியர் ஒரு மாதிரியா இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியலன்ட்டு. இந்த பைலட்ல இருந்து என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த விமானத்துல யாராவது பாஸ்டர் இருக்காங்களா, ஃபாதர் இருக்காங்களா என்று கேட்டாரு. கேளு என்று சொன்னார். இந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து யாராவது பாஸ்டர் ஃபாதர் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவர் கையை மெதுவாக தூக்கினார், இந்த விக்டர் பி லாரன்ஸ். அப்போ எப்பொழுதும் அனல்ல இருக்கார்ல, அந்நிய பாஷை உள்ளத்துல பேசிக்கொண்டே இருக்கார்ல, அந்த பொண்ணு தலையில கை வச்சு ஒரே தட்டு தான் அதட்டினாரு. ஆவி விலகினது, தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அந்த பைலட் சொன்னாராம், விமானம் தர இறங்கின பின்பு எல்லாரும் வெளியே வருவாங்கல்ல, வெளியே வரும்போது என்ன பண்ணுவாங்க? ஏர் ஹோஸ்டஸ் வந்து தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்படி சொல்றதுல கேப்டன் சொன்னாராம், இந்த பாஸ்டரை ஃபாதரை நிப்பாட்டுங்க, இவற்றை எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க என்று சொன்னாராம். தேவன் மகிமை, தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. இதுதான் உள்ளத்துல அக்கினி. உள்ளத்துல அக்கினி இருக்கும் பொழுது, இப்போ என்னைய மாதிரி ஆள் ஃப்ளைட்டில் போனான்னு வச்சுக்கோங்க, நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஃப்ளைட்டில் போகும்போது இந்த செல்ஃபோனில் நிறைய ஃபோட்டோ இருக்கும், ஆஃபீஸில் கண்ட நிறைய ஃபோட்டோஸ் வருமா, இதை டெலிட் பண்ணிட்டு இருப்பேன். ஃப்ளைட் மோடில் போட்டு டெலிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க, இதை உட்காந்து நான் டெலிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போது அங்கே ஒரு ஏர் ஹோஸ்டஸ்க்கு ஆவி பிடிச்சிருச்சுன்னா, இங்கே யாராவது ஊழியக்காரங்க இருக்காங்களான்னு நான் சின்ன ஊழியர் தான் சொல்கிறேன், ஊழியக்காரங்க நான் அப்படி மெதுவாக கை தூப்பேன். போய் அதட்டுங்க, நான் என்ன பண்ணுவேன்? உள்ள அனல் அந்நிய பாஷை நான் செல்லில் டெலிட் பண்ணிட்டுலாம் இருக்கேன். பாத்ரூம்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் போய் எப்போ பிசாசே என்று நான் சொல்லுவேன். இப்படி சொல்லணுமா? எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும், எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். உள்ளத்துல அனல் எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது உங்க கிட்ட ஒரு அசுத்தாவி வந்தாலே அலற ஆரம்பிக்கும். சாத்தான் உங்க கிட்ட வர முடியாது. உங்களுடைய இருதயமாகிய பலிபீடம் அனல் கொண்டு எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது எந்த அசுத்தாவி வராது, அவிசுவாசமான வார்த்தை வராது, தோல்வியின் வார்த்தை வராது, பாவ போராட்டம் இருக்காது. உங்களை பிடித்திருந்த பிசாசு இன்றோடு விடுதலையாகும். நீங்க விடுதலையாக்க
பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களுக்கு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் உண்டாகும். வேத வாசிப்புள்ள தியாகம் உண்டாகும். ஜெபம் பண்ணுக வேண்டும் என்ற தாகம் உண்டாகும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை தரப்போகிறார். உங்களுடைய இருதயம் பலப்பட போகிறது. அந்த பலவீனமான இருதயம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன் பலப்பட போகிறது. நீங்கள் அனல் கொண்டு எழும்ப போகிறீர்கள். நெருப்புக்கு மேல பூச்சி வந்து உட்காருமா? குளிர்ந்த ஒரு இடத்துல பூச்சி வந்து உட்காருமா? உட்கார். நீங்க உள்ளமாக பலிபீடம் எரிந்து கொண்டே இருந்தது அப்படின்னா எந்த பூச்சி, கரப்பாம்பூச்சி எதுவும் உட்காரு. இருதயம் குளிர்ந்து இருந்ததுன்னா எல்லாமே வந்து உட்காரு. உங்க இருதயத்தை அனல் மூட்டுங்க. இன்றைக்கு அனல் மூட்டுங்க. அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்று வாஞ்சிங்க, நிரப்பப்படுவீங்க. அப்பொழுது அனல், your heart will be like a fire, நெருப்பா எரியும். அப்போ உள்ள மேல வந்து எந்த பாவம் பிசாசு எதுவும் உட்கார முடியாது. பிசாசுக்கு தெரியும்பா உன் இருதயம் எப்படி இருக்குன்ட்டு. அனலா இருக்கா குளிரா இருக்கான்னு. அனலா இருந்தா வந்து உட்காருவானா? குளிரா இருந்தா அங்கே என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். எதற்கு அந்நிய பாஷை தேவை? எதற்கு அந்நிய பாஷை தேவை? பக்தி விருத்தி அடைய, அனல் மூட்டி எழுப்ப அந்நிய பாஷை தேவை. 3 காரியத்தை நம்ம பார்த்தோமா? முதல் காரியம் அந்நிய பாஷையின் ஆரம்ப அடையாளம். எப்படி அந்நிய பாஷை ஆரம்பிச்சு? இந்த அந்நிய பாஷையினால ஆசீர்வாதம் என்ன? நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக நம்முடைய நாவுக்கு இருப்பது. ஏன் அந்நிய பாஷை தேவை? 3வது ஏன் அந்நிய பாஷை தேவை? பக்தி விருத்தி அடைய. உங்க இருதயத்தை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. அந்த ஆவியானவர் என் மேல் இறங்கணும், அந்த ஆவியானவர் அபிஷேகம் என் மேல் இறங்கணும் என்று உள்ளத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த ஆவியானவர் இறங்குவார், நிரப்புவார், அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. ஒரு பாட்டை பாடலாமா? பின்மாரியின் அபிஷேகம் என்ற ஒரு பாட்டு இருக்கு. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னியாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக மாறிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னியாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக மாறிடுமே. ஒரு சீரையை நான் தாங்கினேன்,
Thank you.
ஹalleluya ஹalleluya. அபிஷேகம் அந்நிய பாஷை நிரப்பியது. புதிய எருசலேம் சபை திட்டக்குடி கிளை ஆரம்பமாகி 27 ஆண்டு நிறைவு பெறப் போகிறோம். அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். மறக்காது. அநேக நன்மைகளை தேவனிடத்திலிருந்து இந்த ஸ்தலத்தில் பெற்றிருக்கிறோம். இந்த சபையை 27 ஆண்டு கர்த்தர் பாதுகாத்தார். நம்முடைய தாசரையா மூலமாக இந்த சபை இயேசுவானவர் பாதுகாத்தார். சபை உடைய போகிற நிலைமையிலே ஐயாவை கர்த்தர் நிறுத்தி இந்த சபை பாதுகாக்கப்பட்டது. நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். இயேசு இதற்கு தலையாக இருக்கிறார். இந்த 27ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாட வந்திருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, பக்தியிலே வளருங்க, ஆலோசனைகளுக்கு கேட்டு கீழ்ப்படிங்க, கட்டளைகள் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிங்க, உற்சாகமாக இருங்க, உற்சாகமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இயேசுவானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கிறது. இந்த ஹல்லேலூயா, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். எதற்கும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, அபிஷேகத்தினால் நிரம்பி இருங்க, அந்நிய பாஷை பேசுங்க. கர்த்தர் உங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் மூலமாக திருச்சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு மாறுதல் உண்டாகும். இந்த மகிமையான நாளிலே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே பரிசுத்தவான்களாயிருக்கிற நாங்கள் ஐயாவும் நானும் சேர்ந்து மனதார உங்களை மனப்பூர்வமாக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் நல்லா இருப்பீர்கள், சுகித்து பலனோடு ஆரோக்கியமாகவும் சமாதானமும் இருப்பீர்கள். உங்கள் மத்தியிலே போராட்டம் இன்றைக்கு விலகும், அசுத்தாவி விலகும், எல்லா பரிசுத்தம் உங்களுக்குள்ளே வரும். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். ஒரு எழுப்புதல், ஒரு வல்லமை உங்கள் மூலமாக உண்டாகும். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக.